Hello friends. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏயு டெக் டிப்ஸ் தமிழ் சேனல். என்னோட பேர் வந்து அசோக். ஆப்பிள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ஸ்க்கான iOS ஓட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ iOS 17 ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆப்பிள் வந்து அவங்களோட இயர்லி ஈவெண்ட்டான செப்டம்பர் 12th ஈவெண்ட்ல புது ஐபோன்ஸோட பாத்தீங்கன்னா iOS 17 ஓட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18th இருந்து iOS 17 வந்து எல்லா ஐபோன்ஸ்க்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் காம்பேட்டபிள் லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் iOS 17க்கு உண்டானது நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ நீங்க அந்த ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆயிருக்கும். ஸோ செப்டம்பர் 18th நைட் 10:30 மணிலேருந்து இந்தியன் டைம் படி இந்த அப்டேட் வந்து எல்லா எலிஜிபிள் டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் ஆயிடுச்சு. என்னோட iPhone 14 Pro Maxலயும் இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட்டை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி தான் லைவா காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் உங்கள் டிவைசஸில் iOS 17 அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் அப்டேட் ரோல் அவுட் ஆயிருக்கனால நிறைய டிவைசஸ் வந்திருக்கும், சில டிவைசஸில் வராமலும் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் டிவைசஸில் அப்டேட் வந்திருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டிவைஸோட பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து புது அப்டேட்டுன்றனால ஸ்டேபிள் வெர்ஷனாக இருந்தாலும் சில பக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகிறப்ப பாதிலே ஸ்டக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களோட பேக்கப் வந்து நீங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைடுக்காக நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெஷரா இது வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதே போல இந்த அப்டேட் இப்போதான் ரோல் அவுட் ஆயிருக்கனால நிறைய பேர் வந்து யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியா ரீஜன்ல இருந்து ட்ரை பண்றதுனால இந்த சர்வர் வந்து பிஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி ஃபுல்லா டவுன்லோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max இருக்கு. ஸோ இதில் போயிட்டு இந்த அப்டேட் வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜென்ரல்ல போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் போறேன். ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட்னு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்சோ அவைலபிள் அப்கிரேட் டு iOS 17 இருக்குது. அது உள்ளே போகிறேன். ஸோ iOS 17 அப்டேட் வந்திருக்கு. டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.3 GB. ஸோ நான் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். உங்களோட ஃபோன் பாஸ்கோடு கேட்குது, அதை என்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து டேர்ம்ஸ் அக்ரி கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெக்வஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுறனால மேபி சர்வர் பிஸியாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து உடனே இமீடியட்டாக அப்டேட் ரெக்வஸ்ட் ஆகி அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes ரிமைனிங்னு காட்டுது. ஸோ 3 minutesல வந்து இந்த அப்டேட் கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 minutesல முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 minutesக்குள்ள நம்ம வந்து இந்த iOS 17ல மேஜராக என்னென்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ். இந்த ஃபோன் கால்ஸ்ல மேஜர் அப்டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் போஸ்டரை நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். அதே போல மித்த ஐபோன் யூசர்ஸோட இது வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்க கால் பண்ணும்போது எப்படி உங்களோட பிக்சர் அண்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு ஷேர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஐ மெசேஜஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய ஐ மெசேஜ் ரிலேட்டட் ஆப்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தெரியுற மாதிரி கொடுத்திருக்காங்க. செக்இன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஸ்டிக்கர்ஸும் நீங்க வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டைம் வீடியோ கால்ஸ்ல வந்து சின்னதா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களோட கால்ஸ் யார் அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேப்ஸ்ல வந்து ஆஃப்லைன் மேப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் புதுசா கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜர் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோட். இந்த ஸ்டாண்ட் பை மோட்ல நீங்க ஒயர்லெஸ் சார்ஜிங்ல வச்சு ஹரிசான்ல உங்களோட போனை பிளேஸ் பண்ணும்போது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது லைவ் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் ஜஸ்ட் லைக் கிளாக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்லையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விட்ஜெட்ஸ், இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில விட்ஜெட்ஸ், முக்கால்வாசி விட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை தான் ஓப்பன் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த விட்ஜெட்ஸ்லேருந்தே ஆக்சன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இன்டராக்டிவான விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த iOS 17 இதெல்லாம் தான் மேஜர் அப்கிரேட்ஸ். ஸோ நம்மளோட டிவைசஸில் அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் OS அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் பேட்டரி 50% மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் ஃபார் அப்டேட்னு சொல்லி ஒரு 20 minutes கிட்ட வந்து எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பேரிங் அப்டேட் லோடிங் முடிஞ்சோடனையும் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு ஒரு 5 minutes கழிச்சு எனக்கு இந்த ஆப்பிள் லோகோவோட அந்த அப்டேட்டோட ப்ராக்ரஸ் வந்து இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த அப்டேட் ப்ராக்ரஸ் ஃபுல்லாக முடிஞ்சோடனையும் ஃபோன் ரீபூட் ஆகிட்டு iOS 17ல வரும். A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 minutesல இந்த அப்டேட் வந்து ப்ராக்ரஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு எனக்கு ஃபோன் வந்து ரீபூட் ஆகிட்டு அந்த ஹலோவோட வெல்கம் மெசேஜோட வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உள்ள நேவிகேட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபோனோட பாஸ்கோடு கேட்குது. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் கம்ப்ளீட், யுவர் ஐஃபோன் ஹேஸ் பீன் அப்டேட்டட் டு iOS 17 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டினியூ.
ஸோ ஐஃபோன் அனலிட்டிக்ஸ் செட்டிங்ஸ் கேட்குது, டோன்ட் ஷேர் கொடுத்துருக்கேன். வெல்கம் டு ஐஃபோன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு வெர்ஷன் அப்கிரேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் அபவுட் இங்கே பார்த்தீங்கன்னா iOS வெர்ஷன் 17.0. ஸோ இந்த அப்டேட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னோடய அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த iOS 17 வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த iOS 17ல் ஏதாச்சும் புது ஃபீச்சர்ஸில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த OS அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்னென்ன பக்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவை சந்திப்போம். பாய்.